Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நியூ இயர் ஈவ் நியூ இயர்க்கான மேக்கப் தான் பார்க்க போறோம். ஸோ நியூ இயர் வருது, எல்லாருக்கும் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர். ஸோ எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. ஸோ என்னோட மேக்கப் லுக் வந்து நியூ இயர் அன்னைக்கு இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஷிம்மரி பிளாக் ஸ்மோக்கி ஐ. ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஐ லுக்னா அது வந்துட்டு ஸ்மோக்கி ஐஸ் தான். அது என்ன ஸ்மோக்கி ஐஸாக இருக்க விட எனக்கு ஸ்மோக்கி ஐஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நியூ இயர்க்காக நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிட்டு ஷிம்மர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஷிம்மர்ஸ் வந்து ரொம்ப ஓவர் பேரிங்காக தெரியாமல் இருக்குது, ஆனால் இல்லாத மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நான் க்ரியேட் பண்ண லுக் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு இந்த லுக் நான் எப்படி பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் இதோட தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேக்கோட ஃபிக்ஸ் ப்ளஸ் வச்சு என்னோட ஸ்கின்ல அடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பெனிஃபிட்டோட porefessional ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அடுத்து வந்து மேக்கோட ஸ்டுடியோஃபிக்ஸ் கன்சீல் கரெக்ட் பேலட் யூஸ் பண்ணி அதில் இருக்க ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கிறேன் டெம்பரரியாக. அண்ட் அதுலேயே இருக்க NC42ன்ற ஒரு கன்சீலர் ஷேட் வச்சு அந்த டார்க் சர்க்கிள்ஸ் அந்த ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணோம்ல அதை வந்துட்டு அது மேலேயே நான் வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பேச்சியாக தெரியாது, ஆரஞ்சு கலர் வந்துட்டு அவ்வளோ பேச்சியாக தெரியாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனுக்கு மேக்கோட ஸ்டுடியோஃபிக்ஸ் ஃப்ளூயிட் ஃபவுண்டேஷன், என்னோட ஷேட் வந்துட்டு NC40. அது கூட வந்துட்டு எல்ஃபோட ஹேலோ க்ளோ அதையும் நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ தனியாக யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஃபவுண்டேஷனோட பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் கன்சீலருக்கு வந்துட்டு L.A.Girl ப்ரோ கன்சீல், இதோட ஷேட் வந்துட்டு பியோர் beige. ஸோ நான் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த கன்சீலர் என்னோட ரொம்ப ஃபேவரட் கன்சீலர், ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு 7-8 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த கன்சீலர், ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது. அண்ட் இது அழகாக வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து ரியல் டெக்னிக்ஸோட ப்ரஷ். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ரஷ்மே வந்துட்டு ரியல் டெக்னிக்ஸ் பிராண்டில் இருந்து தான். இது ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதை விடவே கன்சீலர் பிளெண்ட் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ரஷ். இது வந்து அண்டர் ஐஸை வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டன் அப் பண்ணும். என்னோட ஐலிட்ஸ்லையும் நான் அதையே பிளெண்ட் பண்ணிக்கிறேன், அந்த கன்சீலரையே. கொஞ்சம் ஐஷேடோக்கு ஒரு பேஸ் மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராசஸ். ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் வந்து அதை பிளெண்ட் பண்ணேன், எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாம் வந்துடும். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்கோட ஸ்டுடியோஃபிக்ஸ் காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். என்னோட ஷேட் வந்துட்டு NC40. என்னோட ஃபேஸ் அழகாக அதை வச்சு செட் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்படியே நான் வந்து அதையே என்னோட அண்டர் ஐஸையும் நான் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். இப்போது பண்ணுவேன். அண்டர் ஐஸும் செட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஐப்ரோஸ்க்கு அனஸ்தாசியாவோட ஐப்ரோ பென்சில் ஷேட் டீட்டெயில்ஸ் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பென்சில் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆனால் இதை விடவே இன்னும் பெட்டர் குவாலிட்டி பென்சில்ஸ் எல்லாம் கூட இருக்குது, பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. நான் ஓவர் டூ பண்ணல, ஐப்ரோஸ் ரொம்ப லைட்டாக தான் நான் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அனஸ்தாசியாவோட ப்ரோ செட்டிங் ஜெல் வச்சு நான் இதை செட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஐஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து டார்க் ஸ்மோக்கி ஐஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேஸ் தேவைப்படும். ஸோ நான் வந்து கே பியூட்டியிலேருந்து ஐஷேடோ க்ரையான், இதோட ஷேட் வந்துட்டு டிசையர். ஸோ இதை வந்து நல்லா என்னோட ஐலிட்ஸில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோட க்ரீஸ்க்கு மேலே நான் போக மாட்டேன், நான் வந்து அந்த க்ரீஸ்க்குள்ளேயே நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி நம்ம ஒரு குட் பேஸ் க்ரியேட் பண்ணும்போது ஐஷேடோ அப்ளை பண்ணும்போது நல்லா பாப்ட் அவுட்டாக தெரியும். அண்ட் நான் எல்ஃபோட அந்த பைட் சைஸ் ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணுறேன். அதில் இருக்க ஒரு ஷிம்மரி பிளாக் ஷேட், ஆனால் அதில் ஷிம்மர்ஸ் வந்து ரொம்ப தெரியாது, ப்ராமினெண்ட்டாக ரொம்ப கம்மியாக தான் தெரியும். ஸோ அதுக்காக நான் இங்கே ஒரு வேலை பண்ணுவேன், அதை நான் சொல்கிறேன். அண்ட் அதுலேயே இருக்க ஒரு க்ரீஸ் ஷேட் வச்சு நான் என்னோட க்ரீஸை வந்து பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹேர் ஷேட்ஜஸ்லாம் வந்து தெரியாமல் இருக்கும். அண்ட் அதில் ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் இருக்கும். ஸோ அதை எடுத்து நான் என்னோட அவுட்டர் கார்னர் அதாவது அவுட்டர் க்ரீஸில் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி கொஞ்சம் டீபெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி
கொஞ்சம் டீப்பன் ஆகும், கொஞ்சம் ஐஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா உள்ளே இருக்க மாதிரி இருக்கும் அந்த கார்னர் மட்டும். அண்ட் மேக்ல இருந்து ஒரு ஐ ஷேடோ எடுத்து நான் இது மேலே அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேச்சியாக தெரியும். இது வந்து எதனால நான் யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஒரு ஷிம்மரி ஷேட் வேணும் அப்படின்னா எனக்கு ஆனால் அந்த ஷேட் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு ஷேட் ஆட் பண்ணி மேலேயே வந்து அதே ஷேடை நம்ம வந்துட்டு அந்த கீழே யூஸ் பண்ண அதே ஷேடை ஒரு சாண்ட்விச் மாதிரி நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த எந்த கலராக இருந்தாலுமே ஒரு ஷிம்மரி ஷேட் வந்து கிடச்சிரும். ஸோ நான் இது பிங்க்ல ப்ரௌன்ஸில் எதில் வேணால் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாக் வந்து மேட்டாக இருந்த ஒரு பிளாக் வந்து இப்போ கொஞ்சம் ஷிம்மரி பிளாக் ஆகிருக்கு. ஸோ இதோட டெக்னிக் வந்துட்டு சாண்ட்விச் டெக்னிக், இது நான் கண்டுபிடிச்ச டெக்னிக் ஆக்சுவலாக. ஸோ கீழே ஒரு லேயர் உள்ளே வந்துட்டு ஷிம்மர் லேயர் அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு மறுபடியும் அதே மேட் லேயர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஷிம்மரியாக ஒரு ஷேடோ கிடச்சிடும். அண்ட் கீழே வந்துட்டு மேப்ளினோட டாட்டூ ஸ்டுடியோ காஜல் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே பேலட்டில் இருந்து ஐஷேடோ குவாடில் இருந்து ஒரு ப்ரௌன் ஷேட், அதை வந்து க்ரீஸில் அப்ளை பண்ண ப்ரௌன் ஷேடு வந்து என்னோட லோவர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் கர்லிங் மை லேஷஸ், இது வந்து வேகாவோட ஐலாஷ் கலர். ஏன்னா எப்போவுமே ஐலாஷ் வந்து கேர்ள் பண்ணுவேன், என்னோட ஐலாஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ மஸ்காராக்கு வந்துட்டு லாரியலோட லேஷ் பேரடைஸ் மஸ்காரா, இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ரக் ஸ்டோர் மஸ்காரா, ரொம்ப நல்ல மஸ்காரா. எனக்கு மேப்ளின் மஸ்காராஸ் பிடிக்கும், பட் லாரியல் மஸ்காராஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால எனக்கு ஃபேவரட் இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கான்டோருக்கு வந்து பஹாமா மாமா ப்ரான்சர் யூஸ் பண்ணி நான் வந்து கான்டோர் பண்ணுறேன். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பஹாமா மாமா ப்ரான்சர் யூஸ் பண்ணுறேன் என்னோட ஃபேஸில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அழகாக பிளெண்ட் ஆச்சு. அண்ட் இதுவும் வந்துட்டு கான்டோர் ப்ரஷ் ஃப்ரம் ரியல் டெக்னிக்ஸ், ரொம்ப நல்ல கான்டோருங்க, அது சான்ஸே இல்லை, சூப்பர் கான்டோர். அண்ட் அது ஆக்சுவலாக ப்ரான்சர், பட் எனக்கு கான்டோர் பண்ண நல்லா இருந்தது. அண்ட் நோஸ் கான்டோரும் பண்ணிக்கிறேன் நான், ரொம்ப லைட்டாக தான் பண்ணுறேன், ஹெவியாக பண்ணல. இன்றைக்கி நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஐஸ் தான், அதனால நான் வந்து பேஸ் மேக்கப்பும் ரொம்ப லைட்டாக அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ்க்கு வந்து கே பியூட்டியிலேருந்து மேட் ப்ளஷ், அதோட ஷேட் வந்துட்டு சாஃப்ட் நியூட். ஸோ இதை வந்து ஒரு ப்ளஷ் ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணுறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா நான் வந்து ஆப்பிள்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணலை, ஜஸ்ட் கார்னரில் மட்டும். அண்ட் ஹைலைட்டருக்கு மேக்கோட ஹைலைட்டர், அதோட ஷேட் வந்துட்டு விஸ்பர் ஆஃப் கில்ட், அதையே வந்துட்டு என்னோட ஃபேஸ் அண்ட் இன்னும் கார்னர்ஸ்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் லிப்ஸில் வந்துட்டு நைக்காவோட லிப் லைனர், இதோட ஷேட் வந்து பியூட்டிஃபுல் லாயர், ரொம்ப அழகான ஒரு எம்எல்பிபி ஷேட். எனக்கு அது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஷேட். என்னோட ஃபேவரட் லிப் லைனர் ஆர் ஃப்ரம் நைக்கா. அண்ட் நிறைய ஷேட்ஸ் எனக்கு பிடிக்கும் நைக்காவில், ரொம்ப நல்லாயிருக்கும். சாக்லேட் பாய், பில்லோ டாக் இல்லை பில்லோ ஃபைட், யா எல்லாமே ரொம்ப நல்ல ஷேட்ஸ். அண்ட் லிப்ஸ்டிக் என்னோட ஃபேவரட் ஷார்லட் டில்பெரியோட பில்லோ டாக் மீடியம் லிப்ஸ்டிக் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லிப் ஷேட் அது. ஸோ யா, அண்ட் நான் க்ரியேட் பண்ண லுக். hope you guys like it. And that's it guys, நான் வந்து கிரியேட் பண்ண மேக்கப் லுக் வந்து இதுதான் நியூ இயர்க்கான லுக். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அண்ட் உங்கள் எல்லாம் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.